ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு கேபிஎஸ் பானு ஸ்டோரிஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வரமா அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு பால் அடுப்பில் வச்சுருக்கேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. உள்ளே ஒரு பொண்ணு சரின்னு சொல்லிட்டு வரா. இதுதான் அவங்க பொண்ணு போல் இருக்குது. வந்தோடனே பெட்டில் படுத்திருக்க பூனையை கொஞ்சிட்டு குளிக்க போகிறாங்க. இதான் அந்த காலத்து ரேடியோ போல் இருக்குது மக்களே. இதோட பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டுருக்கு. இந்த பொண்ணு குளிச்சுட்டு வெளியே வரும்போது நீ இப்போது சாக போகிறேன்னு செவுத்தில் எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாயிருது. சரி, யாரோ விளையாடுறாங்கன்னு கண்டுக்காமல் போகிறாங்க. இந்த சைடு பால் பொங்கி கீழே போகுது. உலகத்திலே பாலை மூடி போட்டு காய்ச்சின மொதல் ஃபேமிலி இதாக தான் இருக்கும். அடுப்பை ஒரு ஆளோட கை ஆஃப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இந்த சைடு அடுப்பை ஆஃப் பண்ண மறந்த பொண்ணு பொறுப்பாக போய் திறந்துருக்க ஜன்னலை மூடுறாங்க. மூடிட்டு பெட்டில் படுக்கலான்னு பார்க்கும்போது பூனை இருக்குது. நீ போய் உன் இடத்துல படுன்னு சொல்லி தூக்குறாங்க. பார்த்தா அந்த பூனை செத்து போயிருக்கு. பார்த்துட்டு பயத்தில் கத்துறாங்க. அதுக்கு போட்டியாக அங்கே இருக்க ஃபோனும் அடிக்குது. பயந்துக்கிட்டே போய் ஃபோன் எடுத்தால் இப்போது நீ சாக போகிற அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஃபோனில் இருந்து. இதை கேட்டுட்டு ஃபோனை போட்டு அந்த பொண்ணு எங்கிட்டா தப்பிச்சு போகலான்னு ஓடி போய் பார்த்தா ரூம் பூட்டி இருக்கு. சரி, இந்த சைடு ஜன்னல் வழியாக தப்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தா ஜன்னலுமே பூட்டி இருக்கு. இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஜன்னல்கிட்ட நிற்கிற பொண்ணுக்கு அது சென்ஸ் ஆகுது. உடனே பாத்ரூமுக்கு ஓடுறாங்க. பாத்ரூம் போய் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து உடச்சி கையில் வச்சுக்கிறாங்க. இவர் தான் அந்த பயமுறுத்துகிற நபர் மக்களே. வீட்டுக்குள்ளே வந்துட்டார். கையில் ஒரு கத்தி வச்சுருக்காரு, புல் வெட்டுற கத்தின்னு நினைக்கிறேன். அதோடு அந்த பொண்ணு பக்கத்தில் வராரு. இந்த பொண்ணு என்னை ஒன்றும் பண்ணிடாத, என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி பாட்டிலை காட்டி மிரட்டுறாங்க. இவர் அதுக்கெல்லாம் பயப்படுவாரா? கத்தியை வச்சுட்டு பக்கத்தில் போகிறாரு. கிட்ட போய் கழுத்தில் ஒரே வெட்டு. இந்த சைடு கட் கட்டுன்னு சவுண்டு. என்னன்னு பார்த்தா இது வரைக்கும் நடந்தது ஒரு ஷூட்டிங்கு. இப்போ தான் பேரே போடுறாங்க. படத்தோட பேர் கட். மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து சீன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரொடியூசர் நேராக முகமுடி போட்டிருக்க நபரை கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. அந்த நபர் தான் போட்டிருக்க மாஸ்கை கலட்டுறாரு. இந்த சைடு மேனேஜரு, கேமராமேனு எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த முகமுடி போட்ட நபர் நான் நல்லா தானே நடித்தேன், எதுக்கு என்னை கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது டைரக்டர் நீ நல்லா நடிச்சியா, கேவலமாக நடிச்ச அப்படின்னு திட்டி விட்டு போகிறாங்க. இந்த சைடு பாவமாக அவர் திரும்பி ஹீரோயினை பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஆச்சு ஒன்று தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் இந்த ஆளை மிரட்டிட்டு கீழே போகுது. கீழே போய் ஏதோ கடுப்பில் மேனேஜர் கோகே ஏன் இன்னும் வரல, அரை மணி நேரத்தில் இன்னும் கோகே என்னோட ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மேனேஜரை மிரட்டிட்டு போகுது. இவர் தான் அந்த பாவப்பட்ட மேனேஜர். அடுத்து ஒரு உடன் ஹவுஸை காட்டுறாங்க. இதுக்குள்ளே டைரக்டர் உட்காந்து ரொம்ப சீரியஸாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காங்க போல இருக்குது. யாரோ அப்போ கதவை தட்டுறாங்க. கம்மின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்தால் அந்த முகமுடி நபர் தான் உள்ளே வராரு. நீயா, நீ எதுக்கு இப்போ என்னை பார்க்க வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே தான் அந்த முகமுடி நபருக்குரிய வேஷத்துக்குரிய அந்த கத்தி, அந்த மாஸ்க் எல்லாமே இருக்குது. அதை காட்டுறாங்க. இந்த நபர் பேசிக்கிட்டே அதை கையில் எடுக்கிறாரு. நான் நல்லா தானே நடித்தேன், எதுக்காக அத்தனை பேர் முன்னாடி என்னை திட்டுறீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. நீ கேவலமாக நடித்த, ஒரு நாயை கூப்பிட்டு வந்திருந்தா கூட இந்த ரோலுக்கு சூப்பராக நடிச்சிருக்குன்னு சொல்லி அந்நியாயத்துக்கு டைரக்டரமாக கேவலப்படுத்துது. இந்த முகமுடி ஆர்டிஸ்ட் பேசிக்கிட்டே அந்த முகமுடியை கையில் எடுத்து மண்டையில் மாட்டிக்கிறாரு. பேசிக்கிட்டே இருந்தம்மா டக்குன்னு திரும்பும்போது இந்த முகமுடி போட்டிருக்க நபரை பார்த்து பயப்படுறாங்க. பயப்பட்டு முறையாக நீ இப்போ தான் என்ன பயமுறுத்தியிருக்க, இதே மாதிரி நீ கேமரா முன்னாடி நடிச்சிருந்தேன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நக்கலாக சிரிக்கிறாங்க. உடனே அந்த நபர் புல் வெட்டுற கத்தியில் தன்னோட விரலை வச்சு நசுக்கி காட்டுறாரு. ரத்தம் வருது. இதை பார்த்தோன்னே டைரக்டருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே கிட்டக்க போகிறாரு. இங்கே என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படியே உடன் ஹவுஸை காட்டுறாங்க. டைரக்டர் அம்மா பயங்கரமாக கத்துது. ஷூட்டிங் முடித்த இந்த ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. போகும்போது டைரக்டர் அம்மா பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி உடன் ஹவுஸை நோக்கி வராங்க. உள்ளுக்குள்ளே முகமுடி ஆர்டிஸ்ட்டு ஓவராக பேசின டைரக்டர் அம்மாவோட நாக்கை கட் பண்ணி டேபிள் மேலே வைக்கிறாரு. இது தெரியாமல் ஹீரோயின் அம்மா கதவை திறக்க அங்கே இறந்து போய் கடந்த டைரக்டர் அம்மாவை பார்த்து ஷாக்காகி நிற்கிது. பின்னாடி இருந்து முகமுடி போட்ட நபர் ஹீரோயின் கழுத்தில் கத்தியை வைக்க இந்த அம்மா நைஸாக பேசி பங்கமாக ஒரு பஞ்சை கொடுத்துட்டு தப்பிச்சு ஓட பார்க்குது.
விடுவாரா முகமுடி கீழே விழுந்தாலும் தன்னோட கத்தியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹீரோயினை அட்டாக் பண்ண வராரு. இது தெரியாமல் மேனேஜர் நேரங்கெட்ட நேரத்தில் கதவை திறக்க யாரா கதவை திறக்கிறதுன்னு முகமுடி திரும்பி பார்க்க அந்த நேரத்தில் ஹீரோயின் நம்ம சுதாரித்து முகமுடி நபர் கையில் வச்சுருக்க கத்தியை அப்படியே திருப்பி அவர் கழுத்துலே ஒரு சொருகு. அவர் முகத்தில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோதான், அவர் கதை முடிஞ்சுது. இதை பார்த்து இந்த அம்மா வேர்த்து போய் நிற்க மேனேஜர் அதுக்கு மேலே வேர்த்து போய் நிற்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் அந்த மேனேஜர், இப்போது ப்ரொஃபஸராக இருக்கார். இதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அப்படின்னா அந்த படத்தை பாதியிலே நிறுத்திட்டீங்களா அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆமாம், அது ரொம்ப ஹாரராக இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் அதை கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றே இந்த பொண்ணு இவங்க தான் வருங்கால டைரக்டர். மக்களே நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏன் ஸ்டாப் பண்ணீங்க, திரும்ப வேறு யாராவது வச்சு எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, அது உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்கிறாரு. ஒன்றே இந்த அம்மா டைரக்டரோட ஃப்ரெண்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர். மக்களே நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, திரும்ப ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கணும், நீங்களே எங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த சைடு 2 பேர் பேசாமல் அந்த அம்மா அன்னைக்கு இவரை கொண்டிருந்தா நம்ம இந்த அறுவையெல்லாம் கேட்க தேவையே இல்லைன்னு மொக்க போட்டுட்டு இருக்காங்க. இதில் இந்த சுருட்ட முடி அம்மா இருக்கு இல்லையா, இதுதான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அவர் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர், அதாவது செட்டு ஆர்கனைசர் சொல்லுவாங்க இல்லையா அவர். எனக்கு உங்களோட பேரெல்லாம் வாய்க்குள்ள நுழையில மக்களே, அதனால் அவங்க என்னென்ன கேரக்டர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்களோ அதையே சொல்கிறேன், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இவங்கெல்லாம் மற்றபடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்க சவுண்ட் இன்ஜினியரு, இன்னொருத்தர் வந்து கேமராமேனு, இந்த பொண்ணு வந்து காஸ்டியூம் டிசைனர், இவர் தான் கேமராமேன். நல்லா பார்த்துக்கோங்க. அன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க. இந்த டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் விடாமல் ப்ரொஃபஸர் பின்னாடியே போய் நாங்கள் அந்த படத்தை எடுக்கிறோமே அப்படின்னு நச்சரிக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த விசப்பரிச்சை, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நீங்களாக சொந்தமாக ஏதாவது கதையை உருவாக்குங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் இன்னொரு உண்மையை சொல்கிறாரு. நாங்கள் எடுத்த வரைக்குமே அந்த ஃபிலிமை வெளியிடலான்னு பார்த்தோம், ஆனால் அந்த ஃபிலிமை ரிலீஸுக்கு முன்னாடி தனியாக உட்காந்து பார்த்த ப்ரொடியூசரை யாரோ கொன்னுட்டாங்க, அங்கே கோ ப்ரொடியூசர் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தர் முகமுடி போட்டுட்டு இருக்காரு, அது நல்லாவே தெரியுது. இவர் கவனிக்கலையான்னு தெரியல. ப்ரொஃபஸர் இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டாம், இதெல்லாம் எடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் அந்த கோ ப்ரொடியூசருமே வந்து கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டாரு, இதெல்லாம் விளையாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இந்த 2 பொண்ணுங்களும் கேட்குற மாதிரி இல்லை. நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் கலக்கிறோங்குதுங்க. சொன்னதோட இந்த டைரக்டர் பொண்ணு நிறுத்தலை மக்களே. அந்த ஃபிலிமை பற்றின எல்லா விஷயமும், யார் ஹீரோயினாக நடித்தாங்க, யார் என்னென்ன ரோல் பண்ணாங்க, என்ன கதை இதுன்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்து தான் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் சொல்லிடுறாங்க. சுற்றி தன்னோட ஃப்ரெண்டை உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து கொடுத்துட்றாங்க. அதான் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா, அந்த இவர் சவுண்டு இன்ஜினியரு, இந்தம்மா அசிஸ்டன்ட் டைரக்டரு. ஹீரோயினாக யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டால் பழைய ஹீரோயினையே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு டைரக்டர் சொல்லிடுறாங்க. இந்த ஹீரோயின் கிட்ட வந்து அப்போ மேனேஜராக இருந்த இப்போ ப்ரொஃபஸராக இருக்கிறவர் பேசுகிறாரு, நீங்கள் தான் வந்து நடிக்கணும் அப்படின்றாங்க. இந்த அம்மாவும் அவர் சொல்லிட்டாரேன்னு கிளம்பி வருது. வந்தால் காத்தாடுது ஏர்போர்ட்டு வெளியில். ஒரே ஒரு காரு வந்து நிற்கிது. இந்த அம்மா மேலேங்கிலேயும் பார்க்குது. டைரக்டர் அம்மா தான் வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. அடுத்து ப்ரெஸ் மீட்டு. கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு பயமா இல்லையா, மறுபடியும் அதே ரோலுக்கு நடிக்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயின் அம்மா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு என்ன பயம், நான் நடிக்க தானே போகிறேன், ஏற்கனவே நான் நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுது. இந்த பக்கம் டைரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் பரவாயில்ல, நம்ம நினச்சதை விட நல்லாவே பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு இங்கே ஒரு லேடிக்கிட்ட போகிறாங்க. இவங்க தான் செத்துப்போன ப்ரொடியூசரோட பொண்டாட்டி. அந்தம்மா சென்டிமெண்ட்டாக, நான் என்னோட இறந்து போன வீட்டுக்காருக்காகத்தான் இந்த படத்தை நீங்கள் மறுபடியும் எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி செக்கில் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா தான் செக்கை கையில் வாங்குறாங்க. வாங்கின கையோட பழைய படம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தேட்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் தான் ஆப்ரேட்டர்கிட்ட அந்த ரீல் பெட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
அவர் பார்த்துட்டு இதுதான் அந்த ஹார்ட் பிளட்டட் படத்தோட ரீலா, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் இதே மாதிரி ஆர்வமாக இருக்கணும் அது இதுன்னு அறுவையை போட அங்கேருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உட்காந்துடுறாங்க. இதுதான் அந்த படத்தோட டைட்டில். போட்டுக்கிட்டு அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டைரக்டர் அம்மா காலுக்கடியில் ஏதோ பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்குது. சந்தேகத்தோட சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எதுவும் தப்பாக தெரியல, அமைதியாக உட்காந்துருக்காங்க. படம் முடிஞ்சிருது. பக்கத்தில் இருக்க தன்னோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சரி வா படம் முடிஞ்சிருச்சு போகலான்னு எந்திரிச்சு பார்த்தா அந்தம்மா கழுத்தை யாரோ அறுத்து விட்டுருக்காங்க. பயந்து போய் திரும்பி பார்த்தா உட்காந்துருக்க எல்லாரோட கழுத்துமே அறுபட்டு போயிருக்கு. டைரக்டர் அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எந்திரிச்சு ஓடுறாங்க. பார்த்தா லாஸ்ட்டில் வந்து அந்த முகமுடி நபர் கழுத்தை பிடிச்சிடுறாரு இறுக்கமா. இவங்க கத்துறாங்க பயத்தில். ஏய் போதும் விடு பாபி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு சவுண்ட் இன்ஜினியர் கத்துறாரு. அந்த முகமுடிக்குள்ளே இந்த ஆள் தான் இருக்காரு மக்களே, இவர் தான் முகமுடி அடுத்த முகமுடி நபராக நடிக்க போகிறாரு, நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எப்படி என்னோட மேக்கப்னு மேக்கப் அம்மா கேட்குது. பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அம்மா கிளம்புறாங்க. ஸ்க்ரீனில் அந்த ஒரிஜினல் முகமுடியை காட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா ஆப்ரேட்டரை பார்த்துட்டு ரீல் பெட்டியை வாங்கிட்டு போகலான்னு வந்தால் அவரை ஆளக்கானோம். நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அந்தம்மா கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ஷூட்டுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா எல்லாருக்கிட்டே என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியலைன்ட்டு எல்லாரும் போகிறாங்க. பார்த்தா அந்தம்மாவே நடந்து வருது ரொம்ப சோகமாக. நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, எல்லாம் நல்லபடியாக முடியும், நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போதே அபசகனம் பிடிச்ச மாதிரி பின்னாடி அந்த ரீல் பெட்டியை வேற காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இதுதான் அவங்க போகிற வண்டி. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அம்மா ஜம்முன்னு ப்ரொஃபஸரை கூப்பிட்டுட்டு தனியாக காரில் வராங்க. நான் உனக்காக தான் மறுபடியும் ஒத்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு அளந்து விடுது அந்தம்மா. எல்லாம் ஒரு வழியாக இந்த பிரின்சஸ் ஹைவே மோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க மக்களே. வேனை விட்டு இறங்குனதும் சவுண்ட் இன்ஜினியரும் முகமுடி வேஷம் போடுறவன்னு சேர்ந்து எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த பக்கம் ஹோட்டல் ரூமுக்குள்ளே வந்த ஹீரோயின் அம்மா என்ன ஹோட்டல் இதுங்குது, என்ன கொஞ்சம் எல்லாம் திறந்த வெளியாக இருக்குது, கண்ணாடி ஜன்னலில் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் தான் இந்த ஹோட்டலை புக் பண்ண சொன்னேன், ஏதாவது பிரச்சனையான்னு ப்ரொஃபஸர் கேட்குறாரு. நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா ஒரு லுக்கு விடுது. என்ன லுக்கு பாருங்க. இதுதான் அந்த வீடு. உள்ளே உட்காந்துருக்கவங்க எல்லாரும் தான் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து எடுக்க போகிறவங்க, நடிக்க போகிறவங்க. கட் பண்ணால் இப்போ வீட்டுக்குள்ளே இவர் தான் வீட்டு ஓனர். ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காராம் வீடை. நான் அப்படி வச்சுருக்கேன் இப்படி வச்சுருக்கேன் நான் அளந்து விட்றாரு. அசிஸ்டன்ட் டைரக்டரமாக சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. டேய் அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அது சைனா பிளேட்டுடா, சைனா பிளேட்டுன்னு அங்கிள் சவுண்டு இன்ஜினியர் வச்சுருக்க பிளேட்டை பார்த்துட்டு கத்த. சவுண்டு இன்ஜினியர் எது சைனா பிளேட்டா அப்படிங்கிறது. அடுத்து வீட்டு ஓனரான அங்கிள் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது முக்கியமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது கரெக்டாக இந்த செட்டு மேனேஜரு கையில் கிளாஸோடு நிற்கிறான். அப்படியே பக்கத்தில் இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஒரு மாதிரி பார்த்துட்டு கீழே இறக்கிடுறான் பாட்டில். இந்த சைடு டைரக்டர் அம்மா, நாங்கள் ரொம்ப ஒழுக்கமாக இருப்போம், நீங்கள் கவலையே படாதீங்க, எங்களோட ரீல் பெட்டியை மட்டும் உங்களோட ரூமில் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அம்மாவை கூப்பிட்டுட்டு இவர் மேலே போக இந்த சைடு நம்ம பையன் சவுண்ட் இன்ஜினியரு கேட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு சைனா பிளேட்டை தூக்கி போடுறான். சுக்கு நூறாக போயிடுது. ஒழுங்காக இருந்துக்கடா, நான் உனக்கு சம்பளம் தர மாட்டேன்னு டைரக்டர் அம்மா மிரட்டினா எது சம்பளம் கொடுப்பியா நீ அப்படின்னு கேட்டு சிரிக்கிறியா மக்களே. அடுத்து வீட்டை ஷூட்டிங்காக ரெடி பண்ணுறாங்க. இந்த சைடு டைரக்டர் அம்மா ரொம்ப டென்ஷனாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம சவுண்ட் இன்ஜினியர் பக்கம் நகர்வனான்றியா. வெறுத்து போன டைரக்டர் அம்மா வெளியே வர அந்த அம்மாவை சாந்தப்படுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா ஃப்ரெண்டு வெளியவே வராங்க. அப்போ அந்த உட்டன் ஹவுஸை பார்க்குறாங்க. அங்கே தான் அந்த பழைய டைரக்டரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேயா அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துட்டு இருக்கும்போது டைரக்டர் அம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி டிக்கியை ஓப்பன் பண்ணி ரீல் எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற காட்டில் யாரோ நடமாடுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அது இங்கே இருக்க யாருக்குமே தெரியல. அப்புறம் இருட்டாயிடுது. ஷூட்டிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. டைரக்டர் அம்மா ரொம்ப பொறுப்பாக கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் 2 குழந்தைங்க தனியாக இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு நெருப்பு பற்றிக்கிச்சு.
அதில் அண்ணன் மாட்டிக்கிட்டான், தங்கச்சி மட்டும் தப்பிச்சிடுறா காயம் படாமல். காயம்பட்ட அண்ணனுக்கு தங்கச்சி மேலே வெறுப்பு உண்டாகுது. ஃபஸ்ட்டு தங்கச்சியையும் அப்பாவையும் கொல்றான். அடுத்து எல்லாத்துக்கும் காரணமான வீட்டில் தன்னை தனியாக விட்டுட்டு போன அவன் அம்மாவையும் கடைசியாக கொல்றான். இதுதான் கதை. ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கான்னு கேட்டால் நம்ம ஹீரோயின் அம்மா கையை தூக்குறாங்க. எனக்கு ஒரு டவுட்டுன்னு. என்ன டவுட்டுன்னு எல்லாம் திரும்பி பார்த்தா எனக்கு கோக்கு கிடைக்குமான்னு கேட்குது. இந்த அம்மாவுக்கு கோக்கை விட்டால் வேறு எதுவும் தெரியாது போல இருக்கு. கோக்கு கேட்டு ரொம்ப வெறுத்து போன அந்த அம்மா நம்மளே போய் அதை தேடி எடுத்துக்கலான்னு கிச்சன் பக்கம் போய் தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு ஆள் பின்னாடி வந்து கழுத்தில் கத்திய வைக்கிறான். யாருன்னு கேட்டால் இந்த முகமுடி தான். என்ன பயந்துட்டியா அப்படின்னு ஹீரோயின் பக்கத்தில் போய் மூஞ்சியை காட்டும்போது மறுபடியும் ஒரு பங்கை கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன வலிக்குதான்னு கேட்டு போகுது. அடுத்து அந்த வீட்டை சுற்றி காட்டுறாங்க. அப்படியே இந்த சைடு அந்த முகமுடியை காட்டுறாங்க. அதை எடுத்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அம்மா நடிக்க போகிற அந்த நபருக்கு கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. கீழே கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதெல்லாம் இழுத்து விட்டுட்ருக்காங்க. இதை பார்த்த காஸ்டியூம் டிசைனர் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கீழே நல்லா இழுத்து விடுறாங்க. இப்போ டைட்டாக ரொம்ப இழுத்துட்டாங்க போல இருக்குது. அந்த ஆள் கோவமாக இப்போ நீ சாக போகிற விடு அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டிட்டு போகிறாரு. இந்த காஸ்டியூம் டிசைனருக்கு இதை கேட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. அடுத்து இந்த சைடு சவுண்ட் இன்ஜினியரு ஒரு நிமிஷம் இருங்கப்பா எனக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. எங்கே இயற்கை உபாதை தான். ஓரமாக போய் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பக்கத்தில் மாஸ்க் மேனு காத்துட்டு டேய் ஏன்டா பயமுறுத்துற போடா அங்கிட்டு அப்படின்னு திட்டி விட்டு ஒரு வாட்டுக்கு போகிறாரு. போனால் நமக்கு அந்த மாஸ்க் மேனையே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது அந்த ஆர்டிஸ்டா இல்லை வேற யாருமான்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. காரை மெதுவாக கொண்டு வந்து அந்த அம்மா ஓட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஓட்டி பழகிற மாதிரி. ஒரு காரை இத்தனை இடத்துல நிறுத்தினா எப்படி நான் எடுக்கிறது? செட்டு இங்கேருந்து அந்த வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செட்டு மேனேஜர் புலம்ப டப்பா காரை கொடுத்து ஓட்டுன்னா எப்பட்றா ஓட்ட முடியும் அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோயின் அம்மா திட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம ப்ரொஃபஸர் ஓரமாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு போன அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மாட்ட இந்த படத்தை எடுக்காதீங்க, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குங்கிறாரு. பயப்படாதீங்க ப்ரொஃபஸர், நான் சின்ன வயசில் பார்த்த ஹாரர் ஃபிலிம் தான் என்னோட பயமில்லாத இந்த தன்மைக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் மாஸ்க் மேன் வந்து உட்கார்றாரு. பார்த்து ப்ரொஃபஸருக்கும் ஷாக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மாவுக்கும் ஷாக்கு. கட் பண்ணால் இந்த சைடு படி முழுக்க ரத்தமாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு ஆள் அப்படியே மேலே ஏறி போகிறாரு. கீழே தரையிலையும் பிளட்டாக இருக்குது. அசிஸ்டண்ட் டைரக்டரமாக எழுதி வச்சுட்டு போனாங்க இல்லையா ஒரு நோட்ஸு, அதுலேயும் பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த நபர் போய் ஒரு ரூம் கதவை பயத்தோடு திறக்கிறாரு. உள்ளே பார்த்தா அந்த ஆப்ரேட்டர் இருந்தார்ல, ரீல் ஆப்ரேட்டர், அவர் இறந்து போய் கிடக்குறாரு. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு, டிடெக்டிவ் எல்லாம் வந்துட்டாங்க. டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு வந்து டிடெக்டிவ் கிட்ட இவர் செத்து 28 மணி நேரம் ஆச்சு, உடம்புல ஒரு துளி பிளட்டு கூட இல்லை, 30 இன்ச்சுக்கு ஆழமாக கழுத்தில் கட் பண்ணியிருக்காங்க, வேற எந்த காயமுமே உடம்புல இல்லை, அந்த காயத்தால் மட்டும்தான் இவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மேல் டிடெக்டிவ் ஃபீமேல் டிடெக்டிவ் கிட்ட இங்கே யார் கடைசியாக வந்துட்டு போனதுன்னு விசாரிக்கிறாரு. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து படம் பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சரி அவங்கள போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ணி இந்த பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டை காட்டுறாங்க. நான்லாம் புது மாடல் காரை தான் ஓட்டுவேன், இந்த டப்பா காரெல்லாம் ஓட்ட மாட்டேன், நாளைக்கு இதே கழுதையை தான் ஓட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அம்மா வெறுப்பாயிட்டு கீழே இறங்குது. இல்லைங்க இந்த படத்துக்கு இந்த கார் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. பின்னாடியே இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அம்மா இந்த மேக்கப்பில் ஒரே ஒரு ஸ்டில்லுன்னு சொன்னால் போடி அப்படின்னு சொல்லி கோபமாக திட்டிட்டு அந்தம்மா போயிடுது. இந்த பக்கம் முடி நீளமாக வளர்த்த பையன் அந்த காஸ்டியூம் டிசைனரோட சேர்ந்து ஓரமாக ஒரு ரூமுக்குள்ளே ஒதுங்கியிருக்கான். மக்களே, நம்ம முடி அங்கே வந்து நிற்கிறாரு. பார்த்துட்டு காஸ்டியூம் டிசைனர் அம்மா பதறுது. இது தெரியாமல் இந்த பக்கி சும்மா அருன்னு சொல்ல அவ்வளோதான், அந்த முகமுடி அங்கே இருந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டு, நீலமுடிக்காரனோட தலை கீழே விழுந்துடுது. இதை பார்த்து காஸ்டியூம் டிசைனர் பதறி போய் டேபிள் கடியில் ஒளிய விட்டுருவார முகமுடி. அங்கே போய் காலை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டு அந்த பொண்ணை கொல்ல பார்க்க அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுது. கையில் கிடக்கிற பாத்திரம் கீத்திரம் எல்லாத்தையும் தூக்கி எரியுது.
சமாளிச்சுட்டு முகமுடி பக்கத்தில் வராரு. கடைசியாக ஒரு பேன் எடுத்து அவர் மண்டையில் அடிக்க பார்க்க அந்தம்மா அவர் ஒரு தட்டை தூக்கி எறிஞ்சு டேக்கிள் பண்ணுறாரு. கடைசியாக இந்த அம்மா முட்டி மோதி முடியாமல் போய் டோர்கிட்ட நின்று என்னை விட்டுரு அப்படின்னு கத்துது. விடுவாரா முகமூடி ஜோலியை முடிச்சிடுறாரு. அப்படியே வானத்தில் தனியாக இருக்க நிலா, அந்த வீடு, இது ரெண்டத்தையும் காட்டிட்டு இந்த பக்கம் தலை வெட்டப்பட்ட ஒரு சிலை, அதோட தலை கீழே கிடக்கு. அதை தாண்டி ஒரு ஆள் போகிறாரு. வேறு யாரும் நம்ம முகமுடியாதான் இருக்கோம், நம்மளாம் கெஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் எல்லாம் ஷூட்டிங் முடித்து கிளம்புறாங்க. அந்த 2 பேரையும் காணாமேன்னு டேரக்டரமாக தான் சொல்லுது. மற்ற எல்லாம் அவங்க எங்கேயாவது இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் நம்ம சவுண்ட் இன்ஜினியர் கொளுத்தி போட சரி சரி வாங்க போகலாம் அப்படிங்கிறாரு. கடைசியாக இந்த பையன்தான், இந்த செட் டைரக்டர் தான் வந்து கதவை பூட்டுறாரு. பூட்டும் போதே இருங்கடா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. ஒருவேளை இவர் தான் முகமுடிக்குள்ளே ஒளிஞ்சிருப்பாரோ பார்ப்போம். மோட்டலை காட்டுறாங்க. எல்லாம் மோட்டலுக்கு வந்துட்டாங்க. டைரக்டர் அம்மா கொஞ்சம் இதாக இருக்காங்க. டைரக்டர் அம்மா கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. சரி போய் குளிச்சுட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ ரூமுக்குள்ளே நுழையிறாங்க, டைரக்டரோட ரூமுக்குள்ளே. திடீர்னு ரூமில் கரண்ட் கட் ஆகுது. டைரக்டர் அம்மா பயந்துக்கிட்டு யார் அப்படின்னு சொல்லி தலையை வெளியே விட்டு பார்த்தா யாருமே இல்லை. பயந்துக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா டக்குன்னு லைட் எரியுது. பார்த்தா கேமராமேன் பெட்டில் உட்காந்துருக்காரு. அட பாவி பயலே, சொல்ல மாட்டியாடா, அந்த பிள்ளை பயந்து போயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோயினாக நடிக்கிற அம்மாவும் ப்ரொஃபஸரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு திரும்ப இங்கே வந்தேன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஹீரோயின் அம்மா பயமாக இருக்குன்னே ஒத்துக்குது. ப்ரொஃபஸர் ஆறுதலாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். இந்த சைடு கேமராமேன் டேரக்டர்கிட்ட, நீ எதுக்காக இந்த படத்தை மறுபடியும் எடுத்தே ஆகணும்னு சொல்லி இவ்வளோ அடம் பிடிக்கிற, என்கிட்ட சொல்லு அந்த காரணத்துன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்ல மாட்டேங்குது. இவங்க கதை பேசி முடிக்க காலையில் விடிஞ்சிருச்சு மக்களே. யாரோ இந்த சைடு கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா உள்ள டைரக்டர் அம்மா, இந்த பக்கம் 2 டிடெக்டிவ். உள்ளே வரலாமா, நாங்கள் தான் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி கார்டை காட்டுறாரு. வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு வச்சு இவங்களும் பேசுகிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வந்து, ஆப்ரேட்டரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நீங்கள் எப்போ கடைசி அவரை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த ஃபிலிமை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது த்ரெட்னிங் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் டிடெக்டிவ் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் யாரும் சொல்லலை அப்படின்னோடனே அப்போ டிடெக்டிவ் வந்து மேல் டிடெக்டிவ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கெங்கே ஷூட்டிங் போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் டைரக்டர் அம்மா ரொம்ப பதட்டமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா தான் வந்து, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், அந்த காணா போன 2 பேரும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வரலன்னா நானே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நீ போட்டு மனசை குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டுக்கு தைரியம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து எல்லாரும் ஷூட்டிங்காக தயாராகி அதே இடத்துக்கு மறுபடியும் போகிறாங்க. இப்போது மேக்கப் அம்மா புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுது. இங்கே இருந்த முகமுடி, இவனோட காஸ்டியூம் எல்லாத்தையும் காணோம், ஒன்று தான் பாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நான் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரம்மா, இருக்க ஒன்றையாவது காப்பாற்றி வை, அப்போ தான் ஒரு ரோலை நடிக்க முடியும், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டரம்மா தீட்டி விட்டு இந்த சைடு வந்து டேரக்டர்கிட்ட சொல்லும்போது அவங்க அதுக்கு மேலே கோபமாயிடுறாங்க. என்ன எல்லாம் இப்படி ஆளாளுக்கு ஒன்று அதை காணா இதை காணான்னு சொல்லி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு திட்டி விட்டு அவங்க போனோடனே செட் டைரக்டர்கிட்ட லைட்னிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேமராமேன் கேட்கவும் அவர் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போக வேனில் ஏறாரு. அப்போ பார்த்தா கடைசி சீட்டில் நம்ம முகமுடி உட்காந்துருக்காரு. டேய், ஏன்டா வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்க, இறங்குடா, நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட் டைரக்டர் சொல்கிறாரு. நம்ம முகமுடி அசையாமல் உட்காந்துருக்காரு. உனக்கு என்ன விளையாட்டாக இருக்கா, இறங்குடா முதல்ல அப்படின்னு பக்கத்தில் வந்தால் கையில் கிழிச்சு விட்டுறாரு மக்களே. இவருக்கு பயமாக போயிடுது, என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னா அப்படியே ஜோலி முடிச்சிடுறாரு, அவ்வளோதான். இந்த பக்கம் டைரக்டர் அம்மா ஹீரோயினை நிற்க வச்சு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து நடந்து வரீங்க, இவர் இங்கே நிற்கிறது உங்களுக்கு தெரியாது, அப்படியே வந்தால் உங்களை வச்சு ஒரு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேக்கப் அம்மாவும் சவுண்ட் இன்ஜினியரும் ஆமாம் தலையடிக்கிருக்காங்க. இந்த சைடு முகமுடி ரெடியாகி வந்துட்டார். சீன்லாம் நான் ஞாபகம் இருக்கா, எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோடனே ஓகே அப்படின்றாங்க. நிற்க வைக்கிறாங்க, வச்சு முடிய மரத்தில் வெட்டு போடுற மாதிரி வராரு.
உடனே அந்தம்மா கட் கட் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் அம்மா கட் சொல்லிடுறாங்க. ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேமராமேன் சொல்லும்போது, ஆமாம் நேற்று நீ டேரக்டர் அம்மாவை பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுண்ட் இன்ஜினியர் வாயை விட 2 பேத்துக்கும் சண்டை வந்துடுது. 2 பேரும் போட்டு இங்கே சண்டை அடிக்கிட்டு இருக்க டேரக்டர் அம்மா தான் வந்து விலக்கி விட்டு போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு போயிடுறாங்க. முகமுடி அமைதியாக நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா நைட்டு ஆனவங்க வரலன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, சொன்ன மாதிரியே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் ஒரு ட்ராப் பிளட்டு வந்து விழுகுது. இதை பார்த்துட்டு பயந்து போய் மேலே அண்ணாந்து பார்த்தா நம்ம காஸ்டியூம் டிசைனர் அம்மா தொங்கிக்கிட்டு இருக்கு. பயந்து கத்த அந்தம்மா மேலே வந்து இந்தம்மா மேலேயே விழுக, இந்தம்மா அந்தம்மாவை பரட்டி போட்டு எந்திரிச்சு ஓட பின்னாடியே முகமுடியை வந்து பிடிச்சிட்றான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுன்னு ஓடி கடைசியில் அந்த உடன் ஹவுஸ்லேயே போய் நுழைஞ்சிட்டு அப்படியும் பயம் வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜன்னல்கிட்ட வரும்போது அந்த ஆள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீல். டக்குன்னு குனிஞ்சுக்கிறாங்க. அடுத்து மெதுவாக எந்திரிச்சு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க எங்கேயாவது வரானா அப்படின்னு. இவ்வளோ முன்னெச்சரிக்கையாக வீட்டை சுற்றி நோட்டம் பார்க்குற அம்மா கதவை மூடாமல் வந்துருச்சு போல இருக்கு மக்களே. அந்த முடி உள்ளே வந்து நிற்கிறான். பார்த்து பயந்து போய் இந்தம்மா அங்கிட்டு ஓடுது விட மாட்டேங்கிறியா முடி துரத்திக்கிட்டே வர்றான். தலைமுடியை இறுக்கமாக பிடிச்சிடறான். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மிஷினை காட்டுறாங்க. அப்படியே 2 கிராஸாக வந்து வெட்டுற மாதிரி காட்டிட்டு இந்த சைடு அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மாவும் முடிஞ்ச அளவு அவனோட மல்லு கட்டுது, முடியலை. கடைசியாக வயிற்றுல ஒரு கோடை போட்டுடுறான் முகமுடி. அப்படியே இழுத்துட்டு போய் அந்த மிஷினில் வைக்கிறான். அந்த மிஷின் நகலுது. அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா கத்துது. என்ன அர்த்தம்? ஜோலியே முடிச்சிட்டான்னு அர்த்தம். டைரக்டர் அம்மா ரொம்ப கோவமாக எங்கே இந்த செட்டு மேனேஜரை காணா, லைட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போனால் இன்னும் ஆளை காணாமேன்னு வந்து வேனுக்கு வந்து தேடி பார்க்குறாங்க. ஆள் இல்லை. வெளியே வந்தால் ப்ரொஃபஸர் பயமுறுத்தி விட்டுறாரு. சாரிம்மா தெரியாமல் பயமுறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ப்ரொஃபஸர் அப்படின்றாங்க. நீ ஏன் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளோ மும்முரமாக இருக்கன்னு எனக்கு தெரியும். செத்து போன அந்த பழைய டைரக்டர் உங்கள் அம்மா தானே அப்படின்னு கரெக்டாக கேட்கவும் இந்த பொண்ணு ஒத்துக்குது. ஆமாம் அவங்க எங்கள் அம்மா தான். அவங்க வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு கண் கலங்க சொல்லுது. நீ உன் அம்மாவோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்ப அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொன்னோன்னே இந்த பொண்ணு முகத்தில் இப்போ தான் சிரிப்பே இருக்குது. அப்போ தான் ப்ரொஃபஸர் ஒன்று கவனிக்கிறாரு. அந்த வேனோட டயரை யாரோ கிழிச்சு விட்ருக்காங்க. அதே மாதிரி இவர் காரோட டயரையும் கிழிச்சு விட்ருக்காங்க. இது எதர்ச்சியாக நடந்ததா இல்லை யாரோ வேணும்னு பண்ணதா அப்படின்னு சொல்லி டைரக்டர் அம்மா பதட்டத்தோடு கேட்கும்போது, தெரியல நான் என்னன்னு பார்க்குறேன், நீ போய் படத்தை இன்னைக்கு தான் கடைசி சீனு முடிச்சிரு அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸரை அனுப்பி விட்டுட்டு இங்கிட்ட கொஞ்சம் பயத்தோடு தான் பார்க்குறாரு. இந்த பக்கம் முகமுடியை காட்டுறாங்க. இப்போ தான் முகமுடியை கழட்டுறாரு. பார்த்தா நம்ம முகமுடி ஆக்டர் தான் உள்ளே இருக்காரு. திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து இன்னொரு முகமுடி நிற்கிறான் மக்களே. இதை பார்த்துட்டு இந்த ஆள் பயந்து போயிடுறாரு. நான் தான் எல்லாரையும் பயமுறுத்துறேன், நீ என்னைய வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்க, சரி வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலகாரன்னு தெரியாமல் முகமுடி ஆக்டர் அவங்ககிட்ட போய் விளையாட்டுக்கு வா சண்டை போடலான்னு கத்தி எடுத்து நீத்த அந்த ஆள் வயிற்றுலேயே ஒரு குத்தி தூக்கி போட்டுடுறான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போய் முகமுடி ஆக்டரை வர சொல்லுங்கன்னொடனே மேக்கப் அம்மா தான் வராங்க. வந்து வா நீ கொலை செய்ய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. உண்மையிலே அவன் அதைத்தாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கியா வந்ததுலேருந்து. இந்த பக்கம் ஃப்ளோரில் ரத்தக்கரை இருக்குது. அதை காட்டிட்டு இந்த சைடு டைரக்டர் அம்மாவை காட்டுறாங்க. அந்தம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டேக் அப்படின்றாங்க. எடுத்தோடனே முகமுடியை தான் காட்டுறாங்க. அந்தம்மா டேக்கை நிறுத்திட்டு இங்கே வா முதல்ல இந்த கத்தியை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க கத்தியை வாங்கிட்டு வேற ஒரு கத்தியை கொடுக்குறாங்க. இது ஸ்பெஷலாக இந்த சீனுக்காகவே எடுத்த கத்தி, இதை வச்சு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சீனில் நடிக்க ஹீரோயின் அம்மாவை கூப்பிட்டா அந்த அம்மா கோக்கை பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கொடுத்துட்டு எந்திரிச்சு வருது. இந்த அம்மாவுக்கு கோக்கு தான் முக்கியம் மக்களே. இந்த கத்தியை இப்படி மேலேருந்து இறக்கி வயிற்றுக்கு கொண்டு வரணும், புரியுதா, வலிக்குதா அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது இல்லை அப்படின்றாங்க. கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அம்மா முகமுடி கையில் அந்த போலியான கத்தியை கொடுத்துட்டு போகிறாங்க. முகமுடி சரின்னு தலையாட்டி அந்த கத்தியை வாங்கி கையில் வச்சுக்க, இந்த ஹீரோயின் அம்மா சும்மா இருக்குதா, எனக்கு ஏதாவது ஆச்சு நீ அவ்வளவுதான் அப்படின்னு வெறுப்பேற்ற முகமுடி கடுப்பாயிடுறாரு. யாருக்கும் தெரியும் அப்படியே நைஸாக வந்து ஒரிஜினல் கத்தி இருக்கும்ல அந்த கத்தியை எடுத்துகிட்டு டூப்ளிகேட் கத்தியை கீழே வச்சுட்டு போயிடுறாரு. சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் அப்படிங்கிறாரு. இந்த சைடு கேமராமேன்
ரோலிங் அப்படிங்கிறாரு. நம்ம டைரக்டர் அம்மா ஆக்ஷன் சொன்னோடனே கிளாப் போர்டு அடிக்கிறது நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இப்போ தான் ஆள் குறைஞ்சி வச்சு இல்லையா, அதனால் லோ பட்ஜெட் படம்னால இவங்களே கிளாப் அடிக்கிறாங்க. சீனா ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொஃபஸர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு முகமுடி கையில் கத்தியோடு வெயிட் பண்ணுறாரு. ஹீரோயின் வர்றாங்க, இழுத்து பிடிக்கிறாரு. அப்போ ஏதோ வெளியே கார் வந்த மாதிரி சத்தம் கேட்க எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் வெளியே போகிறாரு. யார் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம ப்ரொடியூசர் அம்மா வந்து பதட்டத்தோட, நீங்கள் இந்த படத்தை உடனே நிறுத்தணும், இதெல்லாம் அந்த பேய் தான் செய்யுது, அந்த முகமுடி கொலகாரன் தான் மறுபடியும் வந்துட்டான், அவனோட ஆவி தான் அதுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அந்த ரீல் பெட்டியை உடனே எரிச்சாகணும் அப்படின்னு பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் உள்ள நம்ம குரூப்பு ஷூட்டிங் அமோகமாக கடைசி நாள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முகமுடி கையில் கத்தியோட ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காரு. மேக்கப் அம்மா கடைசியாக டச்சப்பெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறாங்க. முகமுடி ரொம்ப ஆர்வமாக சீனுக்கு காத்திருக்க 11 டேக் எடுக்கிறாங்க. மறுபடியும் ஹீரோயின் அம்மா நடந்து வருது. முகமுடி இழுத்து பிடிக்கிறாரு, கழுத்தில் கோடை போட பார்க்குறாரு. ஹீரோயின் வேமா கட்டுன்றாங்க. என்னன்னா ஐலேஷ் கலண்டுருச்சான். இந்த ஐலேஷஸ்னால தான் ஐலேஷஸ் அளவில் உயிர் தப்பியிருக்கு. எப்படியோ தப்பிச்சிருச்சு இந்த அம்மா. அடுத்து மறுபடியும் டேக்கு அதே சீனு மறுபடியும் வருது மக்களே. இந்த முறை விடுவாரா நம்ம முகமுடி? இழுத்து பிடிச்சி கோடை போட பார்க்க ஹீரோயின் அம்மா இது வேற யாரோன்னு புரிஞ்சுக்குது. அப்படியே கையை பிடிச்சி சுற்றி கீழே இறங்கி ஓடி வந்துடுறாங்க. ப்ரொஃபஸரும் அந்த ப்ரொடியூசர் அம்மா சொன்னதை கேட்டு காப்பாற்ற உள்ளே ஓடி வராரு. அங்கே இருக்கவங்களும் பயந்துக்கிட்டு வெளியே ஓடுறாங்க, இங்கே என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு. கேமராமேன் மட்டும் ரியல்லாக எடுக்கிறாராம்மா. கேமரா வச்சுக்கிட்டு அந்த முகமுடியை அப்படியே ஜூம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீ மட்டும் எதுக்கு உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரியே முகமுடி கிட்டத்தில் வராரு. கேமராமேன் அப்படியே ஆர்வமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. கழுத்தில் ஒரு கோடை போட்டார், அவ்வளோதான். தப்பிச்சு ஓடிடுவாங்கன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஹீரோயின் அம்மா எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் சாவி ப்ரொடியூசர் அம்மாட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு ஹீரோயின் அம்மா பின்னாடியே போகிறாங்க. விடுவாங்க நம்ம டைரக்டர், அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ காருக்குள்ளே இந்த சவுண்ட் இன்ஜினியர் மட்டும்தான் இருக்கார். இல்லை மக்களே, கூட மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. 2 பேர் மட்டும்தான் காருக்குள்ளே இருக்காங்க. அப்போ அங்கே அந்த முகமுடி வரான். கார் மேலே பெட்ரோலை ஊற்றி கொளுத்த பார்க்குறான். மேக்கப் ஆர்டிஸ்ட் பயந்துட்டு காரை விட்டு வெளியே வராங்க. அவங்க மேலேயே மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி போட்டுடுறான். சவுண்ட் இன்ஜினியர் இதை பார்த்துட்டு கத்த காரையும் விட்டு வைக்காமல் அதையும் கொளுத்திடுறான். இந்த பக்கம் ப்ரொஃபஸரை தேடி வந்த ஹீரோயின் அம்மாவும் டைரக்டர் அம்மாவும் அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாவது பொருள் வேணும்னு கிச்சனுக்கு போய் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அம்மா எடுக்கிற பொருளை பாருங்கள். ஒரு பேனோட மூடி, கையில் கத்தி. நல்லா இருக்குல்ல ஆயுதம். அப்படியே மெதுவாக போய் ஒரு டோரை ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து ப்ரொஃபஸர் வராரு. இருக்கிற பயத்தில் ஏயா நீ வேற அப்படின்னு திட்டி விட்டு உள்ளே போக பார்த்தா உள்ளே போகாதீங்கிறாரு. என்ன தான் இருக்குன்னு டைரக்டர் அம்மா உள்ளே போனால் ஹவுஸ் ஓனர் அங்கிளோட நாய் பிளட்டை நக்கிட்டு இருக்கு. அவரை முகமுடி கொலை பண்ணி தலைகீழ தொங்க விட்டுருக்கான். அதை பார்த்த ப்ரொடியூசர் அம்மாவுக்கு டைரெக்டாக அட்டாக் வந்து அப்படியே மயங்கி விழுத்துருக்கு. அதை போய் ஹீரோயின் அம்மா தொட்டு பார்க்க அந்த அம்மா அலறி அடிச்சுக்கிட்டு இருந்துருச்சு. 3வது அட்டாக் வந்து அங்கேயே போயிடுது. ஒரு பக்கம் முகமுடி போட்ட கொலைகாரன்னா இந்த ஹீரோயினமும் முகமுடி போடாத கொலைகாரியாக இருக்குது. இந்த ரீல் பெட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் அதை தூக்கிட்டு கீழே வராரு. பின்னாடியே டைரக்டரும் ஹீரோயினும் நடந்து வராங்க. ஒழுங்காக நடந்து வராங்களா? வரும்போதே கால் வலிக்கி விட்டுருது. 3 பேரும் சேர்ந்து தொப்புக்கடின்னு உருண்டு வந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த ரீலும் செதறிடுது. அதை எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபஸர் பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் அம்மா சொல்கிறாங்க. ஒரு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அங்கே வந்த முகமுடி ப்ரொஃபஸரோட கழுத்துலேயே ஒரு கூர்மையான பொருள் எடுத்து சொருகிடுறான். இதை பார்த்து ஹீரோயின் அம்மாவுக்கு கோவம் வந்து முகமுடியை தாக்க அந்த கேப்பில் டைரக்டர் அம்மா ஒரு கத்தி எடுத்து முகமுடி வயிற்றுலே சொருக அவன் டைரக்டர் அம்மா காலில் பதிலுக்கு கோடை போட்டு விட்டுறான். தன்னை தாக்கின ஹீரோயின் மேலே கடும் கோவத்தில் இருந்த முகமுடி அவங்கள அட்டாக் பண்ண போக இந்த பக்கம் ஹீரோயின் அம்மா அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஏய் உனக்கு என் மேலே தானே கோவம், அவளை விட்டுரு, ஏங்கிட்டவா அப்படின்னு சொல்ல
முகமுடி திரும்பி இந்த பக்கம் ஹீரோயின் அம்மாவை போட்டு தள்ள போகிறான். இந்த கேப்பில் டைரக்டர் அம்மா அந்த ரீல் பெட்டியை தூக்கிட்டு எரிக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. அங்கே எரிஞ்சிட்ருக்க காரை பார்த்து அதுலேயே அந்த ஃபிலிம் எல்லாம் எடுத்து உள்ள தூக்கி போட்டுட்ருக்காங்க. ஹீரோயினை துரத்திக்கிட்டு போன அந்த முகமுடி அவங்கள ஒரு இடத்துல லாக் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்குறான். அப்போ அவங்க ஒரு கார் வருது. இதில் யார் வரான்னா அந்த 2 இன்வெஸ்டிகேட்டர் வராங்க. ஹீரோயின் நெருப்பில் அந்த ரீலெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கதை பார்த்து அமைதியாருங்கன்னு அவங்கள பிடிச்சி அமைதிப்படுத்திக்கிட்டு, நீ இந்த பொண்ணை பார்த்துக்கோ, நான் உள்ளே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மேல் இன்வெஸ்டிகேட்டர் உள்ளே போகிறாரு. இந்த பொண்ணு டைரக்டர் பொண்ணு சொல்கிறாங்க, உள்ளே போகாதீங்க, உயிர் பிழைக்க மாட்டீங்கன்னு. கேட்காம ஒரு பட்டுக்கு உள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே முகமுடிக்கிட்ட மாட்டிக்கிட்ட ஹீரோயின் எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடுறாங்க. விடாமல் முகமுடி துரத்து பிடிச்சிடுறாரு. அப்போது ஹீரோயின் வெளியே வந்து அந்த ஃபிலிம் ரோல்லாம் அள்ளி போட்டுட்ருக்காங்க இல்லையா, அதில் அந்த முகமுடியோடைய ஃபிலிம் எரியறதை நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் முகமுடியோடைய முகத்துலேயும் அதே நேரம் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட் காட்டுறாங்க. அவருக்கு என்னமோ ஆகுது. அப்படியே பிடிச்சி ஹீரோயினை விடாமல் செவுத்தில் முட்டை வைக்கிறாரு. அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இன்வெஸ்டிகேட்டர் இது தெரியாமல் உள்ள கீழே யார் இருக்கான்னு தேடிட்டுருக்காரு. அப்போது அந்த இடத்துக்கு முகமுடி ஒரு ஜம்ப் அடித்து வந்து நிற்கிறாரு. நீ அப்படியே அசையாமல் நில்லு, இல்லைன்னா சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர் துப்பாக்கியெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அசர் வர முகமுடி அப்படியே சிரிச்சுட்டே பக்கத்தில் வந்தோடனே இன்வெஸ்டிகேட்டர் தன்னோட துப்பாக்கி எடுத்து அவரை பட்டுன்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுறாரு. சுட்டு தள்ளிட்டு பார்த்தா அந்த ஆள் சிரிச்சுட்டு நிற்கிறாரு தாப்புல முகமுடி. இதுதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பேய் கெட்டப் மக்களே, பார்த்துக்கோங்க. எல்லா குண்டு சுட்டும் இன்னும் சாகலையேன்னு இன்வெஸ்டிகேட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது முகமுடி அவரையும் கொன்னுடுறாரு. வெளியே இருக்க ஃபீமேல் இன்வெஸ்டிகேட்டர் என்னடா உள்ளே போன மேல் இன்வெஸ்டிகேட்டரை இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அம்மாவை நீ பத்திரமா காருக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு உள்ளே வராங்க. வரும்போதே வீடு ரொம்ப அலங்கோலமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்தோடு வராங்க. அப்போ முகமுடி டக்குன்னு அவங்கள பிடிச்சி கழுத்தில் கத்திய வச்சிடுறாரு. இந்தம்மா என்னை நீ விடலைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து தொடையில் சுடுறாங்க. அப்படியே அந்த அம்மாவை விட்டுறாரு. அப்பயும் தலைமுடி அவர் கையோடு வந்துடுது. பிச்சுட்டு போனாலும் பரவாயில்லன்னு ஃபீமேல் இன்வெஸ்டிகேட்டர் எதிர்த்து தப்பிச்சு ஓடி வந்து துப்பாக்கி எடுத்து சுட போகிறாங்க. குண்டை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு தான் தெரியாது இல்லையா அவர் பேயின்னு. எல்லா குண்டையும் இவங்களும் மேல் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரியே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசியாக இந்த ஃபீமேல் இன்வெஸ்டிகேட்டரையும் முகமுடி போட்டு தள்ளிடுறாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த ஹீரோயின் அம்மாவும் டைரக்டர் அம்மாவும் தான். அப்புறம் ப்ரொஃபஸரும் இன்னும் இருக்கார் மக்களே. கழுத்துன குத்துன அந்த கத்தியோட இப்போ மெல்லமாக வெளியே நடந்து வராரு. வீட்டுக்குள்ளே முகமுடி ஹீரோயின் அம்மா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதை பார்த்து அவங்கள துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. எப்படியாவது இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணுண்டான்னு படத்தில் ஸ்டார்டிங் சீனில் அந்த ஜன்னலில் இருந்து குதிக்க யோசிப்பாங்க இல்லையா, இப்போ யோசிக்காமல் குதிச்சிடுறாங்க. எப்படியாவது இந்த அம்மாவை கொலை பண்ணியே திறணும்னு முகமுடி வெளியே வராரு. வெளியே இருக்க டைரக்டர் அம்மா மிச்சம் இருக்க ரீலை தூக்கி போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. முகமுடி வெளியே வரதை பார்த்து காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் முகமுடி கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே வந்த ப்ரொஃபஸர் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ரீல் பெட்டியில் இருக்க மிச்ச ரீல்லாம் தூக்கி நெருப்புக்குள்ளே போட்டுட்ருக்காரு. இன்னொரு சைடு ஹீரோயின் அம்மா வேற சத்தம் போட முகமுடியோட கவனம் அந்த பக்கம் திரும்பிடுது. அந்த அம்மாவை போய் முதல்ல கொலை பண்ணிடலான்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் மேலே பெட்ரோல் ஊற்றி விட்டார்ல, அதே மாதிரி இந்த அம்மா மேலேயும் ஊற்றி விட இந்த அம்மா பயந்துட்டு நடக்க முடியாமல் அப்படியே தவந்து ஓடுறாங்க. ப்ரொஃபஸர் நெருப்புக்குள்ளே ஃபிலிமை தூக்கி போட்டனால முகமுடிக்கு ஒரு மாதிரி ஆகுது. தன்னோட ஆத்மா போகிறதுக்குள்ளே இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிடணுன்னு வெறியோட ஹீரோயின் அம்மா போன பக்கம் எல்லாம் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டு டைரக்டர் அம்மாவை தேடி வராரு. அந்த அம்மாவை பிடிச்ச கொலை பண்ண பார்க்க இதுக்குள்ளே ப்ரொஃபஸர் மொத்த ரீலையும் தூக்கி போட்டு கொளுத்தி முடிச்சிடுறாரு. அவருக்கும் 4 அடி விடாமல் 2 பேரும் மல்லுக்கட்டி எப்படியோ மொத்த ரீலையும் போட்டு கொளுத்தி முடிக்க முகமுடியோட கதை முடியுது. கடைசியாக இந்த படத்தை எடுத்து முடித்து உயிரோடு இருக்கிறது டைரக்டர் அம்மா, ஹீரோயின், அதாவது அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் மக்களே, அப்புறம் இந்த ப்ரொஃபஸர் 3 பேரும் தான். இதை பேப்பர் கட்டிங்கில் காட்டி கட் பண்ணால் ப்ரொஃபஸரும் டைரக்டர் அம்மாவும் ஹீரோயின் அம்மாவை பார்க்க போகிறாங்க.
இன்னும் அந்த அம்மா பயத்தோட அவன் செத்துட்டானான்னு கேட்குது. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ப்ரொஃபஸர் சொல்லும்போது தான் அந்த அம்மா இனிமேல் நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சிரித்த முகத்தோடு சொல்லுது. இப்போ தான் அந்த அம்மா முகத்தில் நிம்மதியே தெரியுது மக்களே. கடைசியாக ஒரு இன்ஸ்டியூட்டை காட்டுறாங்க. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த படத்தை இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. ஹாட் பிளட்டட் படம் பேர் போடுறாங்க. கரெக்டாக அந்த முகமுடி சீன் வரும்போது அதில் ஒரு எலக்ட்ரிக் ஃபயர் மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் கேமராவை திருப்பினா உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்டில் கண்ணாடி போட்ட ஒரு அம்மாவை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அந்த அம்மா போட்டிருக்க கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனில் அந்த முகமுடி தெரிகிறாரு. பின்னாடி பக்கமும் முகமுடி வந்து உட்காந்துருக்காரு மக்களே. கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஃபிலிமுக்குள்ளே தான் அந்த பேய் இருக்குது, அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பேய் வெளியே வந்து இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுன்னு சொல்லி படத்தை இதோட முடிக்கிறாங்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்த படத்தில் பார்க்கலாம். பாய்.